இன்றைக்கி நம்ம வந்து முடவாட்டுக்கால் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து கிழங்கு, முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டு காலுன்னு சொன்னோட நம்ம ஆட்டுக்கால் நினச்சிடாதீங்க. நானும் அப்படித்தான் கேட்டுட்டேன் கடையில். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு பெரிய கடையில் நிறையா வச்சுருக்காங்க, ஒரு வண்டி வச்சுருக்காங்க. ஆனால் இதோடைய விலை வந்து நமக்கு மதுரையில் 250 ரூபான்னு தான் கொடுத்தாங்க, கோயம்புத்தூர் போகிற வழியில். ஆனால் இது சென்னை இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ரொம்ப விலை கூட இருக்கான். 700 800 தர்றாங்களாம் கிலோ. அப்போ நம்ம இது வந்து நம்ம கால் வந்து ஒரு மாதிரி படியில் ஏற முடியாமல் இறங்க முடியாமல் கால் உளைச்சலாக இருக்குல்ல, அதுக்கு இதை வாங்கி நம்ம சூப்பு கணக்காக வச்சு, நம்ம ஆட்டுக்கால் சூப்பு வைப்போம்ல அந்த மாதிரி வச்சு குடித்தோம்னா ஒரு மாதம் தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம கிடைக்கும் போதெல்லாம் டெய்லி குடிக்க முடியாது. அது அந்த கால் வலி நமக்கு அவ்வளோ கிளீனாக கேட்குதான். அதுக்கு நம்ம டாக்டருக்கு கொண்டு கொடுத்து மாத்திரையை வாங்கி திங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி என்ன விலையாக இருந்தாலும் இப்படி கிழங்கு வாங்கி நம்ம சாப்பிடலாம், சூப்பு வச்சு குடிக்கலாம். ஏன்னா இந்த கிழங்கை நான் 3யுமே நான் போட போகிறது கிடையாது. நான் காட்டுறது 3யும் காட்டுறேன், ஏன்னா வாங்கிட்டு வந்தது. இந்த ஒரு இதை மட்டும் நம்ம இன்றைக்கி சூப்பு வைக்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி நான் வைக்க போகிறேன். இதை வச்சு எல்லோரும் ஆளுக்கு டம்ளர் குடிக்கலான்னு பார்க்குறோம். இப்போ இதை மீத 2யும் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இது வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இப்போ ஒடிச்சு பார்ப்போம். இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பாறை இடுக்கில் வந்து இது ஒட்டிக்கிட்டு இருக்குமா. அப்போ இது வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமந்தேன். அந்த பாறையில் போய் எடுத்துகிட்டு வரணும்ல, அதனால இது விலை கூட இருக்குது. இது மருத்துவ குணம் உள்ளதுனால இது நம்ம வந்து இதெல்லாம் சீவி போட்டுட்டு பார்ப்போம். இந்தா இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் நான் வைக்கிறேன், இதை வைக்க போகிறேன். இன்னும் வைக்கலை, ஆனால் இன்னைக்கு தான் இதை வைக்க போகிறேன். இதை ஒடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து ஒரு மரத்தோட தூர் மாதிரி வாடை வருது. அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. வெட்டுறதுக்கே வர மாட்டேங்குது, வலுவா இங்கிட்டு இருக்கு. இவ்வளோ சதையோட போகுதே, இப்போ சீவனம் போல் இப்படியே இழைக்கணும் போல இருக்கு. நம்ம சீவனம்னா கிழங்கோட கீழே போகுது. இருக்கிறதே இவ்வளோதான் இருக்குது. ஆனால் பார்த்தா இது வந்து ஆட்டுக்கால் வாட்டினா எப்படி இருக்கும், அடுப்பில் போட்டு வாட்டி அதை இப்படி இழைக்கும் போது வரும்ல, அப்படி வருது. அதுக்கு தான் இந்த பேர் போல். அப்படி அப்பா வலுவாக இருக்குது. இந்த ரம்ப கத்தியை வச்சு வெட்டினோம்னா கையில் பட்டுரும். நம்ம அதை வந்து கொஞ்சம் பார்த்து தான் சீவ வேண்டியிருக்கு. இப்படியே சீவ வேண்டியதான். இது எல்லாமே நல்லா கிளீனாக சீவிட்டு பார்ப்போம். இப்படி இருக்குது, எனக்கே பயமாக இருக்குது. அப்பா கத்தி கையில் பட்டுருமோ என்னமோ. இது கொஞ்சம் சீவுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி சீவுறதுன்னு எனக்கே தெரியலை, வலுவாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மொழி மாதிரி இருக்குது. சரி, இதை வந்து சீவிட்டு பார்ப்போம். நம்ம அந்த முடவாட்டங்கால் சீவி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து நம்ம சீவும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தா இஞ்சி கரும்பு அப்படி இருக்குது. கரும்பை வந்து நம்ம வெட்டினோம்னா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி சராசராயாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இஞ்சி எனக்காக இருக்குது. இப்போ இதை வந்து என்ன செய்கிறோம்னா துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கிடுவோம். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம இஞ்சி எப்படி தொலி சீவிட்டு வெட்டுவோமோ அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிடுவோம். நல்லா இருக்குது. ஆனால் தொலி சீவ கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வெட்டுறதுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த அப்படி சக்கையாக வருது. நம்ம வந்து இது எப்போ நம்ம வெங்காயம் போகும்போது கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு வந்து இதை நல்லா நம்ம அதை ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி வச்சு குடிக்க வேண்டியதுதான். இது நம்ம பஸ்ஸில் இப்படிலாம் போகும்போது நமக்கு எட்டி வாங்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. காரில் போனால் நிப்பாட்டி நம்ம வாங்கலாம், இல்லைன்னா அது யார்ட்டையாவது சொல்லி விட்டு வாங்கலாம். நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு தான் போக முடியும், வாங்க முடியாது. ஏன்னா அந்த கடை வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. கோயம்புத்தூர் போகிற வழியில் நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா விறகு மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தாலே எப்படி இருக்குது, கரும்பு வெட்டி போட்ட மாதிரி இருக்குது. கரும்பு சக்கையாக வெட்டின மாதிரி இருக்குது. ஆனால் உடம்புக்கு இது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இது வந்து கால் வலிக்கு அவ்வளோ நல்லா கேட்குதான். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைக்கணும். நல்லா கழுவி எடுத்துட்டு மரக்கணக்காக மணக்குது. இதை நல்லா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம்.
இப்போ நம்ம வந்து இந்த முடவாட்டு கிழங்கு கால் இருக்குல்ல, முடவாட்டங்கிழங்கு கால், அதை வந்து இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் போட்டு அரைச்சிக்கணும். இஞ்சி சேரில் போட்டு 1-2 அரைச்சிக்கிறணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதுலேயே வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளைப்பூடு. இஞ்சி வச்சுருக்கோம், இஞ்சி போட்டுக்கணும். இது வந்து பட்டை கிராம்பு அதை போட்டு நம்ம அரைப்போம். இதில் வந்து ஏலக்காயெலாம் போடணும்னு தேவையில்லை. போடணுன்னா போட்டுக்கலாம், நான் போட மாட்டேன். கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கணும். பெரிய சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம இதுக்கு வந்து காரத்துக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல. வத்தப்பொடி பச்சை மிளகாய் எதுவும் போட போகிறதில்ல. மிளகு மட்டும் கூட கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இப்போ இதை எல்லாமே தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கிடுவோம். ஒரு 1-2 அரைச்சிக்கிடுவோம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து சாரை புளிய வராது. அதனால் நம்ம கொல கொலன்னு போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு பருப்பருக்கே அரைச்சிக்கிறோம். நம்ம அதெல்லாம் அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம நல்லா நைஸாகவும் இல்லை, 1-2 பருப்பருக்கே இருக்கும். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றி விட்டு நம்ம அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான். நல்லா கொதித்து தண்ணி வற்றி வர்ற அளவுக்கு வைக்கணும். நம்ம இப்போ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம். நல்லா தண்ணி நிறையா ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு 3-4 பேர்த்துக்கு காண்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம், தக்காளியை போட்டுக்கணும். மல்லிச்செடி போட்டுக்கணும். உப்பு வந்து நம்ம இறக்கும் போது போட்டுக்கணும். நம்ம இதுக்கு வந்து போடுறது எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம். தக்காளியும் மல்லிச்செடி மட்டும்தான் அதில் போட்டிருக்கோம். இன்னமே வந்து நம்ம எல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறோம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஆட்டுக்கால் சூப் மாதிரி கொதித்து வருது. நம்ம மல்லிச்செடிலாம் ஃபஸ்ட்டே போட்டால் தான் இந்த சாறு எல்லாமே அதில் இறங்கும். நம்ம இறக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னா இந்த சாறு இறங்காது. தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடும். தக்காளி நம்ம போடாமல் கூட வைக்கலாம். தக்காளி போடுறதுக்கு காரணம் வந்து நமக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், சப்புன்னு இல்லாமல். இப்போ நம்ம கொஞ்சம் காலம் உப்பு போடுவோம். உப்பு ரொம்ப ஒன்றும் போட்டுற வேண்டாம், கொஞ்சம் போதும், லைட்டாக போதும். ஒரு அரை உப்பாக இருந்தால் கூட போதும். சூப்பு தானே, நம்ம ரொம்ப வந்து சோறில் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு நிறையா போடலாம். இது நம்ம வந்து வடிகட்டி சூப்பாக தான் டம்ளரில் ஊற்றி குடிக்க போகிறோம். அதனால் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வற்றி வரட்டும். தக்காளியை வந்து சும்மா நசுக்கி விட்டுக்கிறோம். தக்காளியே முழுசாக கிடக்கு. ஆனால் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டோம்னா அப்படியே நசுங்கிடும். இது நல்லா தெளிய வச்சு நம்ம வடிகட்டணும், அவ்வளோதான். இந்த உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லதுங்கிறாங்க. மேலு கால் வலி, குறுக்கு வலி, கால் மெயினாக காலுக்கு தான் நல்லதான். இது வந்து முடவாட்டு கால் கிழங்கு. இது அது என்ன பேர் வச்சுருக்காங்க நமக்கு தெரியலை. ஆனால் பாறையில் தான் இதெல்லாம் இருக்குமா.
மலைப்பகுதியில் பாறைக்குள்ளே இடுக்கில் இருக்குமா இந்த கிழங்கு. அவ்வளவு வந்து நல்லா விலை கூடுனது. ஆனால் நம்ம கோயம்புத்தூர் பக்கம்தான் நான் இதை பார்த்தேன். போடி பக்கமும் இருக்குது. போடி போகிற வழியிலையும் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நான் கொஞ்சம் நேரம் வத்தட்டும், அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றுனதுனால திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து வடிகட்டிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி எனக்கு ஆயிடும். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா நிறையா இருந்துச்சு, இந்த அளவுக்கு வத்திடுச்சு. அந்த சக்கை இஞ்சி மாதிரி இருக்குல்ல அந்த கிழங்கு, அந்த இதை வந்து நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். அது ஃபுல்லாமே வந்து நல்லா சாறு இறங்கணும். அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கத்தான் செய்யணும். நல்லா ரசம் கணக்காக இருக்குது பார்த்தாலே. ஆனால் மனம் மட்டும் நம்ம அந்த பட்டை, கிராம்பு, நம்ம அந்த இதெல்லாம் வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ஆட்டுக்கால் சூப்பு அடுப்பில் வச்சா எப்படி மணக்குமோ அந்த மாதிரி மனம் கொடுக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வடிகட்டுவோம். நம்ம வந்து இதை வடிகட்டிக்கிடுவோம். சிலடையில் ஊற்றி, இரும்பு சிலடையில் தான் ஊற்றணும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் ஆறிடலை, கொஞ்சம் கதகதன்னு இருக்குது. ரொம்ப ஆறிட்டாலும் நம்ம குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இதை வந்து அந்த நம்ம இஞ்சி அரைச்சா எப்படி ஒரு சக்கை மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த தண்ணி எனக்கா வடிகட்டிட்டு இந்த சக்கை எனக்கா இருக்கிறத நம்ம கீழே தான் போடணும். நம்ம அப்படியே குடிக்க முடியாது. ஏன்னா கரும்பு சக்கை மாதிரி சக்கையாக இருக்கும். இதை வந்து நல்லாவே வடிகட்டிக்கணும். சக்கை நிறையா வரும்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம். நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். ரசம் கணக்காக தண்ணி கணக்காக இருக்கும். முடவாட்டுக்கால் சூப். கொஞ்சம் கால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ஏன்னா அதில் வந்து நமக்கு அதில் எண்ணெய் பிஸ்குங்கிறதே ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கும்போது எண்ணெய் தெளிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை வச்சு குடிங்க. ஏன்னா முடக்குவாதம் கணக்காலாம் சில பேர்த்துக்கு வருது. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சூப்பு வச்சு நம்ம ஒரு மாதம் குடிச்சோம்னு வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நம்ம 1 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே ஒரு மாதத்துக்கிட்ட வரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்குன்னா நம்ம குடும்பத்தோடு குடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய கிழங்கு தான் அதில் போடணும். நான் ஒரு பெரிய கிழங்கு தான் போட்டிருக்கேன். குடும்பத்தோடு குடிக்கணுங்கிறதுக்காகத்தான். இது ஒரு 4-5 பேர்த்துக்கு கொடுக்கலாம். டம்ளரில் ஊற்றி கொடுத்தோம்னா குடிச்சிருவாங்க. லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு நிறையா ஒன்றும் போடலை. உப்பு நம்ம நிறையா போட்டோம்னா உப்பு கடுத்து போயிடுச்சுன்னா நம்ம குடிக்க முடியாமல் போயிடும். உரப்பு வந்து நம்ம பச்சை மிளகாலாம் சில பேர் போடுவாங்க. நான் போட மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் மிளகு பொடி மட்டும், மிளகு வச்சு நம்ம அரைச்சிட்டோம். அதனால் மிளகோட காரமே கரெக்டாக இருக்குது. குடிக்கிற அளவுக்கு லேசாக சுருக்குன்னு தான் இருக்குது. உரப்பா தண்ணி எனக்கா இல்லை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.